வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சபரிமலை செல்ல உரிய பாதுகாப்பு இல்லை என தமிழகம் திரும்பும் சென்னை பெண்கள். மற்றொரு பெண்கள் குழு தொடர்ந்து கோவிலுக்குள் செல்ல முயற்சிப்பதால் தொடரும் பதற்றம். கம்ப்யூட்டர்களை கண்காணிக்கும் மத்திய அரசு உத்தரவுக்கு அமைச்சர் ஜெயக்குமார் வரவேற்பு. திருடன் கையில் கத்தி போல இல்லாமல் டாக்டர் கையில் கத்தி போல இருக்க வேண்டுமென கருத்து. நாட்டில் மதவெறியை பரப்புவது திமுக காங்கிரஸ் தான் என தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மோடி அரசின் நடவடிக்கைகளை விவாதிக்க தயாரா என ஸ்டாலினுக்கு சவால். நெல்லை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கப் அரவாணன் காலமானார். மூத்த தமிழறிஞர்களின் மறைவு தமிழ் உலகத்திற்கு பேர் இழப்பு என தலைவர்கள் இரங்கல். இந்தோனேஷியாவில் எரிமலை வெடித்ததை அடுத்து சுனாமி தாக்குதல். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 168 உயர்வு. மீட்பு பணிகள் தீவிரம். சபரிமலையில் ஐயப்ப பக்தர்களால் தடுக்கப்பட்ட சென்னை பெண்கள் மீண்டும் தமிழகம் திரும்புகின்றனர். இருப்பினும் பலத்த எதிர்ப்புகளுக்கிடையே ஒரு மட்டும் சன்னிதானம் செல்கின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. இந்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் இந்து அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி சபரிமலை கோவிலுக்குள் நுழைய முயலும் பெண்களை இந்து அமைப்பினர் தடுத்து நிறுத்துகின்றனர். இந்த நிலையில் மனிதி என்ற அமைப்பைச் சேர்ந்த இளம் பெண்கள் 40 பேர் சபரிமலைக்கு தனித்தனி குழுவாக புறப்பட்டு சென்றனர். கோட்டயத்திலிருந்து அனைவரும் ஒன்றாக சபரிமலை செல்ல திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து சென்னையிலிருந்து சென்ற 11 பெண்களை பம்பையில் வைத்து பக்தர்கள் தடுத்து நிறுத்தினர். அப்போது பெண்களை எதிர்த்தும் ஐயப்பன் சாமியை வேண்டியும் சரண கோஷமிட்டனர். இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி கைது செய்தனர். இதனையடுத்து தடுத்து நிறுத்தப்பட்ட பெண் பக்தர்களுடன் கேரள போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதன் பின் போலீசார் பாதுகாப்பு தர முடியாது என கூறியதால் அவர்கள் தமிழகம் திரும்புகின்றனர். The police says we'll give the protection to you, so only we came here. But now they are not giving the protection to climb up to the shrine. And moreover, from yesterday, from 6:30, we are under the control of this police. But from yesterday to 6 o'clock to till now, we are not giving any food also. They are not also providing, and they are not allow us to also get the food. If you are asking the food, this is not our duty to get food, they are saying. So okay, let me go and we'll get that now. No, we won't allow you to get, they are saying like that. இதனையடுத்து பலத்த எதிர்ப்புகளுக்கிடையே ஒரு பிரிவினர் மட்டும் சன்னிதானம் செல்வதாக தகவல் வந்துள்ளது. இதனிடையே சபரிமலையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருவதால் 144 தடை உத்தரவு வரும் 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கணினி கண்காணிப்பு குறித்து மத்திய அரசின் அறிவிப்பு மருத்துவர் கையில் உள்ள கத்தியை போன்று செயல்பட வேண்டும் என அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கஜா புயலை பொறுத்தவரை தமிழக அரசு தனது கடமையை 100% செய்வதாக கூறினார். எப்போது தேர்தல் நடந்தாலும் அதிமுக வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். கணினி கண்காணிப்பு குறித்து பேசிய ஜெயக்குமார் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பணியை மட்டுமே மத்திய அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எங்களை பொறுத்தவரை கஜா புயல் பாதித்தவுடன், அது தாக்குதல் ஏற்பட்டவுடன் முதலமைச்சர், அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாம் விரைந்து எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுத்தோம். ஸோ அதனால் எங்கள் கடமை பொறுத்தவரை 100% நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம். அது புயலாக இருந்தாலும் சரி, அதே போல் தேர்தலுக்கும் சரி. நாளைக்கு வரட்டும், எங்களை பொறுத்தவரை அதை நாங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கோம். ஒரு டெக்னாலஜியால் இன்றைக்கி டெரரிசம் பெரிய அளவுக்கு இன்றைக்கி வளர்ற உலகம் முழுவதும், இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இருக்குது. ஸோ அந்த டெரரிசத்தை நம்ம தீவிரவாதத்தை எந்த நிலையில் நம்ம அனுமதிக்க முடியாது. அதை நம்ம முழுமையாக கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்கு இது ஒரு நல்ல விஷயமாக தான் எடுத்துக்கலாம். ஆனால் அதே நேரத்தில்
இந்த விஷயம் வந்து டாக்டர் கையில் இருக்க கத்தி மாதிரி இருக்கும். உயிரை காப்பாற்றக்கூடிய வகையில் தான் வந்து அந்த மத்திய அரசு எடுத்திருக்கின்ற இந்த நிலை இருக்கணும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக மோடி அரசு என்ன விரோத நடவடிக்கைகளை மேற்கொண்டது என விவாதிக்க தயாரா என மு.க. ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான ஆட்சி மத்தியில் நடைபெறுவதாக கிறிஸ்துமஸ் விழாக்களில் ஸ்டாலின் பேசி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு குளிர்காய ஸ்டாலின் நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன், இதுதான் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசும் மதசார்பின்மையா என கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவை மதவாத கட்சி என்று முத்திரை குத்தும் ஸ்டாலின் வாக்கு வங்கி அரசியலுக்காக கிறிஸ்துமஸ் விழாவில் நின்று கொண்டு மதவெறி விஷம் பரப்பும் கருத்துக்களை கூறுவது என்ன நியாயம் என்று கேள்வி எழுப்பியுள்ளவர், கடந்த 4.5 ஆண்டுகளில் பிரதமர் மோடி அரசு கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக என்ன விரோத நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்பதை விவாதிக்க தயாரா எனவும் சவால் விடுத்துள்ளார். நானும் இந்து பிராமணன் தான், பூநூல் அணிகிறேன் என்று பேசிய ராகுல் காந்தியை வேண்டாம் இந்த போலி வேஷம் என்று கண்டிக்கும் தெம்பும் திராணியும் ஸ்டாலினுக்கு உண்டா என்று வினவியுள்ளவர், ஓட்டு வங்கி அரசியலுக்காக மதவெறி பரப்புவது சிறுபான்மை மக்களை பிரிப்பது திமுகவும் காங்கிரசும் தான் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மூத்த தமிழறிஞர் க.ப. அறவாணன் காலமானதை அடுத்து தமிழகத்தில் முக்கிய அரசியல் தலைவர்கள் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் க.ப. அறவாணன் இன்று அதிகாலை காலமானார். அவருக்கு வயது 77. நெல்லை மாவட்டத்தின் கடலங்குடியைச் சேர்ந்த எழுத்தாளரும் மூத்த தமிழறிஞருமான க.ப. அறவாணன் தமிழ்நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்ட குழு உறுப்பினராக இருந்துள்ளார். சமூகவியல், மானுடவியல், மொழியியல், இலக்கணம், கல்வியியல், வரலாறு, திறனாய்வு முதலான துறைகளில் 56 நூல்களை வெளியிட்டுள்ளார். சிறந்த நூல்களுக்கான தமிழக அரசின் பரிசினை 3 முறை பெற்றுள்ளார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு இருந்த மூத்த தமிழறிஞர் க.ப. அறவாணன் சென்னையில் இன்று அதிகாலை காலமானார். சென்னை அமைந்தகரை இல்லத்தில் அறவாணன் உயிர் பிரிந்தது. புதுவை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தராக க.ப. அறவாணன் பொறுப்பு வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் முன்னாள் துணைவேந்தர் க.ப. அறவாணன் மறைவுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். நவீன தமிழுக்கு தமிழறிஞர் க.ப. அறவாணன் செய்த தொண்டு அளப்பரியாது என திமுக தலைவர் ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். மதிமுக பொதுச்செயலர் வைகோ வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழர் முன்னேற்றம் குறித்தே நாளும் சிந்திக்க பெருந்தகை அறவாணன் என குறிப்பிட்டுள்ளார். மூத்த தமிழறிஞர் க.ப. அறவாணன் மறைவு தமிழ் உலகத்திற்கு பேரிழப்பு என்று தெரிவித்துள்ள திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, அவருடைய குடும்பத்தினருக்கும் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழறிஞரின் மரணம் தமிழகத்திற்கும் உலக தமிழுக்கும் பேரிழப்பு என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே சென்னை அமைந்தகரையில் வைக்கப்பட்டுள்ள க.ப. அறவாணன் உடல் நல்லடக்கம் நாளை காலை 11 மணிக்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்திய தொழிலதிபர் வி.ஜி. சந்தோஷம், கல்விக்கு ஞான தந்தையாக விளங்கியவர் க.ப. அறவாணன் என்றும், ஏழை மாணவர்கள் அனைவரும் கல்வி பெற வேண்டும் என நினைத்தவர் என்றும் புகழாரம் சூட்டினார். கல்விக்கு ஞான தந்தையாக அறவாணன் என்று அன்பு பெயர் கொண்ட கல்வி ஆசான், அனைவரிடத்திலும் அன்பும் பண்போடு நடந்தவர், துணைவேந்தராக இருந்து ஏழை எளிய மாணவர்கள் உயர வேண்டும் என்று உயர்ந்த எண்ணத்தோடு அவர்களும் அவள் அன்பு துணைவியார் அவர்களும் பலமுறை பிஜேபி எடுத்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இழைப்பு சொல்ல முடியாது. ஆனாலும் இறை அருள் பெற்ற அவர் ஞான தந்தையாக நமக்கு என்று வரும் பலம் வருவார். ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவர் வாழும் குடும்பத்திற்கு பிஜேபி சகோதரின் ஆழ்ந்த அனுபவத்தையும் இறைவன் அவருக்கு எப்பொழுதும் சொல்லியிருக்க வேண்டும். இந்தோனேஷியாவில் எரிமலை வெடிப்பை தொடர்ந்து ஏற்பட்ட சுனாமியில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 168 உயர்ந்தது. இந்தோனேஷியா நாட்டில் உள்ள சுந்தா ஸ்ட்ரெய்ட் பகுதி இந்திய பெருங்கடலின் ஜாவா கடற்பரப்பில் அமைந்துள்ளது.
இங்குள்ள கரகோட்ட என்ற எரிமலை கடந்த ஜூலை மாதம் முதல் நெருப்பு குழம்புகளை கக்கி வருகிறது. இந்த நிலையில் திடீரென இந்த எரிமலை வெடிக்க தொடங்கியுள்ளது. பல அடி உயரத்திற்கு தீக்குழம்புகளை வெளியேற்றியதால் கடலுக்கு அடியில் மாற்றங்கள் ஏற்பட்டு சுனாமியாக மாறியது. இந்த சுனாமி பாண்டாங்லேங், தெற்கு லாம்புங் மற்றும் ஷெராங் பகுதியை கடுமையாக தாக்கியது. மேலும் சுனாமி வந்தபோது கட்டடங்கள் பல இடிந்து விழுந்துள்ளதாகவும் இந்தோனேஷிய பேரிடர் முகமை தெரிவித்துள்ளது. இதில் சிக்கி 168 பேர் உயிரிழந்தனர். 600க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சுனாமி பாதித்த இடங்களில் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. +2 வேதியியல் வினாத்தாள் வெளியாகவில்லை என்றும் வினாத்தாளை எடுக்க முயன்ற 2 மாணவர்களை கைது செய்துள்ளதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் +2 வகுப்புகளுக்கு கடந்த 10ஆம் தேதி முதல் அரையாண்டு தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. கடைசி தேர்வாக வேதியியல் தேர்வு நடைபெற்றது. ஆனால் அதன் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் செங்கோட்டையன் அரையாண்டு தேர்வுக்கான +2 வேதியியல் வினாத்தாள் வெளியாகவில்லை என்று கூறினார். வினாத்தாள் எடுக்க பள்ளி அலுவலக பூட்டை உடைக்க முயன்ற 2 மாணவர்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்து விட்டதாகவும் தெரிவித்தார். அது மாதிரி வெளியாகவில்லை. அப்படி வெளியாக இருக்கிற செய்திகள் தவறு என்று நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பூட்டை உடைத்தார்கள், வெளியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த நிலை அங்கே இல்லை. காவல்துறை அதை சரியான முறையில் கண்காணித்திருக்கிறது. 2 மாணவர்கள் பூட்டை உடைத்து விட்டார் என்று செய்திகள் வந்த உடனே அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அவர் பள்ளிக்கு வருகின்ற போது ஒசூரிலே சில நேரங்களில் உங்களுக்கு அங்கே வருகின்ற போது இட நெருக்கடிகளின் காரணமாக பாதைகளிலே வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்காக வந்து போகின்ற நேரத்தில் டிராஃபிக் ஹெவி என்று சொன்னார்கள். கூடுதலாக வாகனங்கள் வந்த காரணத்தின் அடிப்படையில் பல கண்டெய்னர்கள் வந்த காரணத்தின் அடிப்படையில் பல வாகனங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிறுத்திவிட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதன் விளைவாகத்தான் 1 மணி நேரம் காலதாமதம் ஏற்பட்டது என்று ஆசிரியர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை முதுமை கல்வி அலுவலரும் ஆய்வு செய்து அது உண்மை என்று ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்களுக்கு அடுத்த முறை இது போன்ற நிலைகள் இருக்கக்கூடாது என்று அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. மக்கள் விரும்பாத எந்த திட்டத்தையும் தமிழக அரசு செயல்படுத்தாது என அமைச்சர் வேலுமணி உறுதிபட தெரிவித்தார். பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயல் நிவாரணம் வழங்குவதில் முறைகேடு என்று கூறுவது மனசாட்சி, தர்மம் இல்லாமல் கூறும் குற்றச்சாட்டு என்று கூறினார். நிவாரணப் பணிகளை பொறுத்தவரை அனைத்து துறை அதிகாரிகளும் உள்ளாட்சி அமைப்புகளும் சிறப்பாக செயல்படுவதாக கூறிய அமைச்சர் வேலுமணி, இதனை சில அரசியல் கட்சிகள் குறை கூறுவது நியாயமில்லை என்று தெரிவித்தார். ஸ்டெர்லைட் விவகாரத்தில் மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதனை தமிழக அரசு செயல்படுத்தும் என்று கூறிய அவர், மக்கள் விரும்பாத ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படாது என்று உறுதியளித்தார். இல்லாம நியாயம் இல்லாம தர்மம் இல்லாம அதாவது பேசினா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நியாயம் தர்மம் அதாவது எல்லாருக்கும் ஒரு மனசாட்சி இருக்கு. இந்த கஜா புயலை பொறுத்தளவுக்கு இதுவரையிலும் எத்தனையோ புயல் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த அளவுக்கு போய் கடுமையாக நாங்களும் சரி எங்களோட அதிகாரிகள் உள்ளாட்சி அமைப்பு இபி எல்லாம் எவ்வளோ பெரிய பாதிப்பு. அது இரவு பகலாக இருந்தது. நாங்கள் இபி ஆளு கூட எங்கள் உள்ளாட்சி மதியானம் அவங்க கூட சாப்பிட்டு இருந்து ஒவ்வொரு கிராமம் போய் பார்த்தோம். எவ்வளோ கடுமையாக நம்முடைய அரசு அதிகாரிகள் நம்ம ஊழியர்கள் பணியாற்றி இருக்காங்க. கண்டிப்பாக அம்மாவுடைய அரசை பொறுத்தளவுக்கு மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதைத்தான் செய்யும். மக்கள் விரும்பாததை எப்பவுமே அம்மாவுடைய செய்யாது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 1000க்கும் மேற்பட்டோரை துப்பாக்கி காட்டி இலங்கை கடற்படையினர் விரட்டி அடித்த சம்பவம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் நேற்றிரவு கடலில் மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 5 ரோந்து படகுகளில் வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்களை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி காட்டி விரட்டி அடித்தனர். மேலும் அவர்களின் 10 விசைப்படகில் இருந்த வலைகளை அறுத்தெறிந்து அடாவடியில் ஈடுபட்டனர். இதனால் மீன்பிடிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் ராமேஸ்வர மீனவர்கள் கரை திரும்பினர். இதேபோன்று கடந்த 20ஆம் தேதியும் கடலுக்குள் சென்ற ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை கடற்படையினர் மீன்பிடிக்க விடாமல் தடுத்து விரட்டி அடித்தனர். மீனவர்கள் தொடர்ந்து விரட்டி அடிக்கப்படுவதால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ராமேஸ்வர மக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் வெவ்வேறு இடங்களில் நடந்த சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த 20 பேர் வேனில் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தனர். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் அருகே வந்தபோது ஓட்டுநர் வேனை நிறுத்தியுள்ளார். அப்போது பின்னால் வந்த அரசு பேருந்து வேன் மீது மோதியது. இதனையடுத்து அதன் பின்னால் வந்த மற்றொரு அரசு பேருந்தும் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த கோர விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 6 பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 17 பேர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இதேபோன்று சென்னை போரூரைச் சேர்ந்த கஜேந்திரன் என்பவர் குடும்பத்துடன் காஞ்சிபுரம் சென்று கொண்டிருந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே உள்ள தென்னேரி அருகே சென்றபோது எதிரே வந்த லாரி மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த பெண் உள்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய அக்னி 4 ஏவுகணை சோதனை ஒடிசாவில் இன்று வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட 17 டன் எடையும் 20 மீட்டர் நீளமும் கொண்ட அக்னி 4 ஏவுகணை அணு ஆயுதத்தை சுமந்து சென்று குறிப்பிட்ட இலக்கை தாக்குதல் வல்லமை கொண்டதாகும். இந்த ஏவுகணை இன்று காலை 8:30 மணியளவில் ஒடிசா அருகே அமைந்துள்ள கலாம் தீவில் சோதனை செய்யப்பட்டது. சோதனையில் அக்னி 4 ஏவுகணை குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்ததாக தெரிவித்த அதிகாரிகள் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாகவும் கூறியுள்ளனர். அக்னி ரக ஏவுகணைகள் எல்லைகளில் ஏற்படுத்தும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள மத்திய பாதுகாப்பு படையினரால் உருவாக்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. தோல்வியையும் பின்னடைவுகளையும் ஏற்கும் பக்குவம் தலைமைக்கு அவசியம் என்று பாஜக மூத்த தலைவரும் மத்திய சாலை போக்குவரத்துறை கப்பல் துறை அமைச்சருமான நிதின் கட்கரி கூறியுள்ளார். 5 மாநில தேர்தலில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் ஆகிய 3 மாநிலங்களில் பாஜக ஆட்சியை இழந்தது. இந்த நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதின் கட்கரி சரிவு, பின்னடைவு, தோல்விகளை ஏற்கும் மனப்பக்குவம் தலைமைக்கு அவசியம் என்று கூறினார். தோல்விக்கு பொறுப்பேற்காத வரையில் ஒரு நிறுவனம் மீதான தலைமை அதிகாரியான விசுவாசம் நிரூபிக்கப்படாமல் இருக்கும் என்று கூறிய அவர், வெற்றிக்கு பல தகப்பன்கள் இருப்பார்கள், ஆனால் தோல்வி என்பது ஒரு அனாதை குழந்தையை போன்றது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்ட பாஜக நிர்வாகிகள் தேர்தல் முகவர்களுடன் பிரதமர் மோடி இன்று வீடியோ கான்பரன்ஸ் மூலம் கலந்துரையாடினார். மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தல்களில் பாஜக கடும் தோல்வி அடைந்ததையடுத்து வரும் மக்களவைத் தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள், மக்களை எதிர்கொள்ளும் விதம் உள்ளிட்டவை தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள பாஜக தேர்தல் முகவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார். இந்த நிலையில் முதற்கட்டமாக தென் தமிழகத்தில் பாஜக வலுப்படுத்த பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார். இன்று மதுரை, திருச்சி, வடசென்னை, தென்சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பாஜக நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி உரையாடினார். அப்போது நாடாளுமன்ற தேர்தல் எதிர்கொள்வது தொடர்பாக ஆலோசனைகளை பிரதமர் மோடி வழங்கினார். இதனையடுத்து பாஜக தொண்டர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தில் இன்று பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலின் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடித்து வருகிறது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், டெல்லி, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் குளிர் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாராஜ், முதலாபாத் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. சாலை முழுவதும் பனி மூட்டமாக இருப்பதால் முகப்பு விளக்குகள் எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் மெதுவாக வாகனங்களை இயக்கினர். இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் திரட்டுவதற்காக சென்னையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் திரட்டுவதற்காக தனியார் அறக்கட்டளை அமைப்புகள் சார்பில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. சென்னை நந்தனம் OMCA மைதானம் அருகே தொடங்கிய மாரத்தான் போட்டியில் ஏராளமான இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த போட்டியை நடிகர்கள் நகுல், வையாபுரி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மாரத்தான் போட்டி மூலம் கிடைக்கும் வருமானத்தை கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக வழங்க உள்ளதாக போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். கிளீன் என்ற ஒரு கான்செப்ட் கோசமும் அதே போன்று புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நன்கொடை வழங்குவதற்காகவும் இந்த ஜியோ இந்தியா ஃபவுண்டேஷன் ஜியோ மாரத்தான் என்ற ஒரு ஓட்டத்தை இங்கே OMCA கிரவுண்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் என்ற ஒரு தொலை தூரங்களை இந்த ஓட்டத்தில் நடைபெறுகிறது. தூத்துக்குடி அருகே நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் அமைச்சர் கடம்பூர் ராஜு முன்னிலையிலேயே நிர்வாகிகள் சரமாரியாக மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதியில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது.
அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமையில் நடந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் அதிமுக செய்தி தொடர்பாளர் மார்க்கண்டையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டம் தொடங்கிய போது மார்க்கண்டையன் ஆதரவாளர்கள் சிலர் குரல் எழுப்பியதால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதனையடுத்து அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களை தடுக்க முயன்றார். இருப்பினும் அவர்கள் கட்டுப்படவில்லை என்பதால் கடம்பூர் ராஜுவை போலீசார் பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடியில் மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி பொதுமக்கள் தொடர்ச்சியாக 100 நாட்கள் போராடி வந்தனர். போராட்டத்தை முடிவு கொண்டு வரவும் மக்களை பாதுகாக்கவும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அரசு வேடிக்கை பார்த்து வந்தது. இந்த நிலையில் கடந்த மே 22 மற்றும் 23 தேதிகளில் நடைபெற்ற எதிர் போராட்டத்தின் போது போராடிய பொதுமக்கள் மீது காவல்துறையினர் தடியடி, கண்ணீர் புகைக்குண்டு வீச்சு மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 2 பெண்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை நியமித்து அரசு உத்தரவிட்டது. இந்த நிலையில் வழக்கில் திடீர் திருப்பமாக பலியானவர்களுக்கு செய்யப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை தற்போது பிரபல ஆங்கில செய்தி நிறுவனம் ஒன்றில் வெளியாகியுள்ளது. அதில் பெரும்பாலானோருக்கு நெஞ்சு பகுதி மற்றும் தலையில் குண்டு பாய்ந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜா பாடல்களுக்கு காப்புரிமை கேட்பது நியாயம் இல்லை என திரைப்பட இயக்குநர் எஸ். ஏ. சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் அருண்மனையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அடுத்த தேர்தலில் மாற்றத்தை எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். தயாரிப்பாளர் சங்கத்தில் ஊழல் நடந்ததாக என்பது குறித்து தெரியவில்லை என்று கூறிய எஸ். ஏ. சந்திரசேகர் பாடல்களுக்கு இளையராஜா காப்புரிமை கேட்பது நியாயம் இல்லை என்றும் தெரிவித்தார். பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும்னா பாட்டு சிச்சுவேஷன் சொல்றோம், டியூன் போடுறாரு மியூசிக் டைரக்டர், எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து ஒரு பாட்டை நாங்க ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பாட்டை எங்களுக்கு சொந்தமாக்கிறோம். கரெக்டா? யாருக்கு சொந்தம் அது? அதுல எனக்கு நான் கொஞ்ச நாள் தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ள நான் போறதே கிடையாது. அதுல ஊழல் நடந்திருக்குதா, இவ்வளவு பணம் இருந்ததுன்றது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தேன். இன்னொரு எலெக்ஷன் வந்தா தான் சார் சொல்லுவேன். மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கிறேன். மாற்றம் வரணும், அது எப்படி வரும்னு தெரியல. திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை பூட்டியதும் விஷாலை கைது செய்ததும் தவறு என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் விவசாயிகளை சந்திக்க நேரம் இல்லாத பிரதமர் வெளிநாட்டில்தான் அதிகம் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். கவுன்சில் தயாரிப்பாளர் சங்கத்துல போய் பூட்டு வச்சது, அதுக்கப்புறம் விஷால் அவர்களை அரெஸ்ட் பண்றது நிச்சயமாக கம்ப்ளீட்லி அன்டெமோக்ராட்டிக் இருந்தது. எந்த காரணத்துக்கும் போலீஸ்க்கு அந்த அதிகாரம் கிடையாது. பிஜேபி பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேசஸ் இருக்கோ, ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அது ஒரு குழந்தை, ஒரு அல்பத்தனமா குழந்தைங்க அழுவாங்க பாருங்க, ஒரு பொம்மை உடஞ்சி போச்சு அதனால இன்னொன்று பொம்மை கையில கொடுத்துட்டோம். ஸோ ரொம்ப அல்பத்தனமா ஒரு வெற்றி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரஃபேல் விஷயத்துல நாங்க தெளிவாக இருக்கோம். இந்த ரஃபேல் விஷயத்துல நடந்தது ஊழல் முன்வைக்க போறோம். ஜேபிசி வேணும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஜேபிசி வராம தடுத்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன விலை கொடுத்துட்டு நீங்க வாங்கிருக்கீங்க, அது டிரான்ஸ்பரன்சி இருக்கட்டுமே. எதுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்லாம பயப்படுறாங்க?